மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இலங்கை கொழும்புவில் பாராசூட் சாகச ஒத்திகையின் போது ஏற்பட்ட விபத்தில் 4 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிஷாந்தன். வணக்கம் கிஷாந்தன், இந்த விபத்து எப்போது ஏற்பட்டது? மேலும் காயமடைந்த 4 வீரர்களின் உடல்நிலை தற்போது என்னவாக உள்ளது? விவரங்கள் என்ன? கொழும்பு காலி ஹோட்டலில் இடம்பெற்று வரும் இலங்கையின் 26வது சுதந்திர தின நிகழ்வுக்கான ஒத்திகை நிகழ்வின் போது ஏற்பட்ட அனர்த்தத்தில் 4 பேர் இன்று காலை காயமடைந்துள்ளனர். பாராசூட் சாகச ஒத்திகையின் போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பாராசூட்டுகள் சரியாக விரியாததால் 4 பாராசூட் வீரர்கள் கீழே விழுந்து காயமடைந்துள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பாராசூட் வீரர் 2 கீழே விழுந்து காயமடைந்துள்ளனர். மேலும் 2 கட்டிடத்தின் மீது விழுந்து காயமடைந்ததையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அனர்த்தத்திற்குள்ளானவர்களில் 2 கொழும்பு தேசிய மருத்துவமனையிலும் மேலும் 2 நாராயண்பேட்டை ராணுவ மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்தவர்களில் 2 இராணுவத்தினரும் 2 விமானப்படையினரும் அடங்குகின்றனர். இவர்கள் அனைவருக்கும் சிறிய அளவிலான காயம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு காலிமுகத்திடல் பகுதியில் ஒத்திகை இடம்பெற்று வருவதுடன் இதற்கான விசேட போக்குவரத்து திட்டமும் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கிஷாந்தன். இலங்கை கொழும்புவில் பாராசூட் சாகச ஒத்திகையின் போது ஏற்பட்ட விபத்தின் காட்சிகள் வெளியாகியுள்ளது, அதனை பார்க்கலாம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.